ஆண்டி வேணாம் ஆண்டி, நான் வாழணும். வேணாம் ஆண்டி, என் உயிரை இது பண்ண வேணாம். வேணாம் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, நான் ராஜா கூட வாழணும் ஆண்டி. ஆண்டி என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நான் எங்க இருக்கேன்? என்னம்மா, என்னாச்சு? வேணாம், என்னை விட்டுருங்க, நான் இங்கேருந்து போகணும். என்னை விட்டுருங்க, என்னை எதுவும் பதிடாதீங்க. நீங்கள் யாரு? நீங்கள் யாரு? நீ மலை அடிவாரத்தில் விழுந்து கிடந்திருந்தம்மா. உன்னை நான் தான் காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்லை இல்லை, நீங்கள் அந்த செம்பருத்தி ஆண்டி, அந்த செம்பா ஆண்டி சொல்லி தானே என்னை ரேப் பண்ண தானே வந்திருக்கீங்க. வேணாம், என்னை விட்டுருங்க. ரேப்பா? ஓ, திராட்சை பழமா? ஐயோ, கிரேப் கிரேப் கிடையாது, ரேப் ரேப்பு. என்னை கிடைக்க தானே வந்திருக்கீங்க. எதுக்கு என்னை கூட்டிட்டு வந்தீங்க இங்கே? யார் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னது? இங்க பாருமா, கொஞ்சம் அமைதியாவு. நீனு ரொம்ப பயந்து போயிருக்க. இப்பதான் நீ எந்திரிச்சு பேசுற. நீனு 2 மாசம் ஆச்சு இந்த மாதிரி படுத்து. 2 மாசமா நாங்க தான் உன்னை பாத்துக்கிறோம். என்ன என்ன 2 மாதம் ஆச்சா? 2 மாதமா இங்கே தான் இருக்கேனா? அப்போ நான் சாகலையா? என்னை என்ன பண்ணியிருக்கீங்க? என்னை அடைச்சி போட்டு வைக்கிறீங்களா நீங்கள்? என்னை விட்டுருங்க, நான் ராஜா கூட போய் வாழணும். என்னை விட்டுருங்க. நீங்கள் அந்த செம்பருத்தி ஆண்டி சொல்லி தானே எல்லாம் பண்ணுறீங்க, எனக்கு நல்லா தெரியும். என்னை விட்டுருங்க. அட என்னம்மா நீ? அப்படின்னா யாருன்னு எனக்கு தெரியாது. யாரும்மா அந்த செம்பருத்தி? நீனு மலை அடிவாரத்தில் கீழே கடந்தம்மா. உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து உனக்கு வைத்தியமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் என் பொஞ்சாதி கூட தான் இருக்கேன். வேணா அவளை கூப்பிட்றேன், நீ சந்தேகமாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோ. அடியே அன்னைக்கிளி, சொல்லுங்க மாமா. இந்த ட்ரெஸ்ஸை எதுக்கு நீ போட்ட? அப்போ நீங்கள் எனக்கு வாங்கிட்டு வரலையா? நான் இந்த ட்ரெஸ்ஸை இந்த பாப்பாவுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாம், இவ வந்ததுலேருந்து இவளுக்கே எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. உனக்கு போட்டுக்க வேற ட்ரெஸ்ஸா இல்லை? ஆமாம், இல்லைதான். என் புடவையை எடுத்து கொடுத்தீங்கல்ல அவளுக்கு, அப்போ அவள் கட்டிக்கிட்டு நல்லா தானே இருந்தா. இப்போ அவளுக்கு எடுத்ததை மட்டும் நான் போடக்கூடாதா? அச்சோ, உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கெல்லாம் நல்லா தான் புரியுது. நீங்கள் 2 பேரும் யாரு? யாரு? என்ன மாமா, இந்த பொண்ணு வேற வார்த்தையெல்லாம் பேசுது? ஏன், என்ன வார்த்தை பேசணும்னு நினச்ச? இல்லை மாமா, ஆஜா ஆஜா, என்னை வந்து காப்பாத்து, நான் வாழணும், எனக்கு கை காலெலாம் வலிக்குது, அப்படி இப்படி தான் சொல்லும். இப்போ வேற என்னமோ கண்ணை முடிச்செல்லாம் பேசுது. எந்திரிச்சு நின்றுச்சோ, தெளிவாயிடுச்சோ? ஆமாண்டி, எந்திரிச்சிருச்சுடி அந்த பாப்பா. நம்ம ஏதோ அந்த பிள்ளையை கடத்தி வச்சிருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பிள்ளையை கடத்தி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளுக்கு தெரியுது, அந்த பிள்ளைக்கு தெரியலையே. யாரோ செம்பாவான், அந்த அம்மா தான் ஏதோ மலை உச்சியிலேருந்து தள்ளி விட்டுருக்கு. அதனால இதை அந்த பேரையே சொல்லிக்கிட்டு இருக்குது. ஏமா, உன்னைய காப்பாற்றி கூட்டிட்டு வந்து என் புருஷன் வச்சுக்கிட்டு பார்க்குறாரு, அதுக்கு நன்றி கடன் இதுதானா? இல்லை, நீங்கள் யாரு? என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? என்னை கொலை பண்ண போகிறீங்களா? இங்கே கொல்லை பிடுங்கவே ஆள் இல்லையா? இதில் வேற கொலை வேற பண்ணுறாங்களா? கொலை. இங்கே பாருமா, நாங்கள் சொல்கிறத கேளு. நீ மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்துட்ட. உன்னை வைத்தியரை வச்சு நான் தான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், தேவையில்லாத வெட்டி செலவு எங்களுக்கு. வீட்டுக்கு வந்த பொண்டாட்டினா எனக்கே ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு. மலை அடிவாரத்துலேருந்து விழுந்திருக்க, உனக்கு உளுந்து உளுந்து வேலை பார்க்குறாரு. எல்லாம் எங்களுக்கு தேவைதான். அப்படின்னா நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்களா? ரொம்ப நன்றி. நான் இந்த இடத்த விட்டு கிளம்பணும். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. சரிம்மா, நீ போகலாம். நீ ஃபஸ்ட்டு எங்கே போவ? இன்னும் உன் உடம்பு கை கால்லாம் இன்னும் சரியாகல. இல்லை, என்னால் நடக்க முடியும். உன்னால் ஒழுங்காகவே நிற்க முடியல. இல்லை, எங்கே நடந்துட்டு எங்கே போகிற? ஒழுங்காக சொல்கிறத கேட்டுட்டு இங்கேயே இரு. இன்னும் 1 மாதம் வைத்தியம் பார்த்தோம்னா உனக்கு சரியாக போயிடும். அதுக்கப்புறம் வேணால் நீ கிளம்பு. ஆனது ஆணிச்சு எல்லா செலவையும் கொடுத்துவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பு. ரொம்ப நன்றி, என்னை இந்த அளவுக்கு நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டதுக்கு. அப்பாடா, இப்போவாது புரிஞ்சுதே உனக்கு. அன்னைக்கிளி, நான் போய் வைத்தியரை போய் கூட்டிட்டு வரேன். அவர் தான் ஊருக்கு போயிருக்காருன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இன்னைக்கு சாயங்காலம் வந்துடுவார். வந்தவொடனே போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இந்த பிள்ளைய நீ நல்லா பத்திரமா பார்த்துக்கோ. இது பாட்டுக்கு எந்திரிச்சு ஓடிட போகுது. எங்கே ஓட முடியும் இந்த காட்டுக்குள்ளார? அப்படியே போனாலும் சிங்கம் புள்ளி கடிச்சு வச்சிடும். அவ்வளோதான், திரும்பி நம்ம வீட்டை தேடி தான் வரணும். எங்கே மெயின் ரோடு போகணும், என்ன ஏது நம்மளுக்கு தானே தெரியும். எந்த பிள்ளைக்கா தெரிய போகுது? இல்லை இல்லை, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் குணமானதுக்கப்புறம் நீங்களே என்னை கொண்டு போய் விட்டுருங்க. நான் அட்ரஸ் கொடுக்குறேன். சரி சரி, ஒழுங்காக என்னமேட்டு என் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. நீ போட்ட அப்புறம் நான் உன் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுறேன், பார்த்துக்கோ. ட்ரெஸ்ஸா? நான் எப்போ உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டேன்?
சரியான லூசு சிரிக்கி. அந்த பிள்ளையே சுயநிலைவு இல்லாம இருக்கு. ட்ரெஸ்ஸே நீ தானே போட்டு விட்ட. இப்போ போய் ட்ரெஸ் எடுத்து போடாத, அதை எடுத்து போடாதங்கிற லூசாடி நீனு. பின்ன என்ன மாமா, என் ட்ரெஸ் தானே அவ போட்டிருந்தா, அவ ட்ரெஸ் நான் எடுத்து போடக்கூடாதா என்ன? அவளே அமைதியா இருந்தாலும் நீங்க வாழ்வாள்னு கத்துறீங்க. சோ, இவளை திருத்த முடியாதுமா. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு. நான் போய் அப்புறமா வைத்தியரை கூட்டிட்டு வரேன். என்ன ஏதுன்னு பார்ப்போம். சரி, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இருக்கட்டும்மா, இருக்கட்டும். எனக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஆண்டி. இதுலயும் உனக்கு போட்டியா? பின்ன நானும் தானே மாமா பார்த்துக்கிட்டேன். அப்புறம் உங்களுக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்றாங்க, எனக்கு தேங்க்ஸ் சொல்லல. கடவுளே, உன்னோட பெரிய அக்க போரா இருக்கு. நகரு, நான் வெளியே போறேன். தேவி, தேவி. சொல்லுங்க. என்ன கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேங்க. 5 நாளைக்கு என்னென்ன வேணுமோ பொருளையும் பேக் பண்ணி வச்சுட்டியா? என்னாச்சு உங்க குரலுக்கு? அது ஒண்ணும் இல்ல, தண்ணி மாத்தி குடிச்சேன்னா அதை தொண்டை கறக்குது. உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி நான் போறது? ஐயோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போ, நீ கிளம்பு. எனக்கு பாத்துக்க தெரியாதா? இல்லங்க, நான் போகல. லூஸ் மாதிரி பண்ணாத தேவி. போற டைம்ல எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க. ஏங்க, உங்களால பேசக்கூட முடியலங்க. இப்படி இருக்கும்போது எப்படி உங்களை பாத்துக்குவீங்க? பாரு, பெல் அடிக்குது பாரு. அங்க யாரோ வந்திருக்காங்க, போய் பாரு. அவங்களதான் இருக்கும். சரி இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, நம்ம பொண்ணு வந்திருக்கா. வாமா கயல், எங்க மாப்பிள்ள வரலையா? மாப்பிள்ள காரை பார்க் பண்ண போயிருக்காருப்பா. வாங்க மச்சான், நல்லா இருக்கியா? வரோம் வரோம். நல்லா இருக்கேனே. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. தேனே, என்ன இழைச்சி போயிட்ட? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்படி தெரியுது உங்களுக்கு. ரெடி ஆயிட்டியாம்மா? நீனு? ரெடி ஆகிட்டேன் கையில், எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் என்ன தேவி, வா கிளம்புவோம். இப்போவே போனால் தான் நைட்டுக்குள்ளார பெங்களூருக்கு போய் சேர முடியும். அப்புறம் நைட் டிரைவிங்லாம் இருக்கும், அர்ஜுனால ஓட்ட முடியாது. அதனால தான் சொல்கிறேன். சரிங்க மதனி. அண்ணன் வரலையா? உங்கள் அண்ணனை பற்றி உனக்கு தெரியாதா? காரில் ஏறினான்னா போதும், தூங்கிடுவார். காரில் தான் தூங்கிட்டு இருக்காரு அவர். சரிங்க மதனி. ஏன் வந்த உடனே கிளம்புறீங்க? வந்து இருந்துட்டு ஒரு காப்பியாவது குடிச்சிட்டு கிளம்பலாம்ல? இல்லைண்ணே, அது வண்டி ஓட்டணும்ல, அர்ஜுனுக்கு தான் ரொம்ப சிரமமாயிரும். நாங்கள் போகிற வழியில் குடிச்சுக்கிறோம். நாங்கள் தேவிக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரமே வந்தோமே. ஆமாம்மா, சீக்கிரம் கிளம்புமா, அப்புறம் மாமாவால் ஓட்ட முடியாதுமா. சரி, இதான் கிளம்பிட்டேன்டி. இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன், லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அவ்வளோதான். அப்புறம் செம்பருத்தி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ப்பா. சின்ன வயசில் பார்த்தது, இப்போ ஆள் அடையாளமே தெரியல. உங்கள் பையன் வரல? என் பையனும் காரில் தான் இருக்கான்ப்பா. ஓ சரி சரி. அத்தை, உங்கள் லக்கேஜ்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நானும் மாமாவும் எடுத்து கொண்டு போய் காரில் வச்சிடறோம். ஆமாம்மா, எங்கே இருக்குன்னு சொல்லுமா, போய் எடுத்துகிட்டு வரேன். ரூமில் தான்டா இருக்குது, எல்லா லக்கேஜையும் எடுத்து வச்சிருங்க. சரிம்மா. தேவி வீட்டுக்கு ஒரு கூட்டமே வந்து இறங்கியிருக்கு. ஊருக்கு எல்லாரும் கிளம்புறாங்க போல. அச்சோ 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 அச்சா எல்லாம் பச்சோ. கரெக்டாக சின்ன பொண்ணு வரா. அவளையும் கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்ப்போம். என்னாச்சுக்கா? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, தேவி வீட்டில் எல்லா சொந்தமும் வந்து இறங்கியிருக்காங்க. என்னாச்சு, டூர் போகிறதுக்கா? ஆமாம் ஆமாம். ஆத்தாடி, இவ்வளோ பேர் வந்து இறங்கியிருக்காங்க. அதான் கையில் குடும்பம் ஃபுல்லாக வந்து இறங்கியிருக்கு. அப்புறம் 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க, யாருன்னே தெரியல. அந்த பையனை நான் பார்த்ததே இல்லையேக்கா. அதான் நானும் பார்க்குறேன், கல்யாணத்தில் கூட நான் பார்த்ததில்ல. ஆமாம், கல்யாணத்தில் யார் யார் வந்தாங்க நீ பார்த்துக்கிட்டு இருந்தாயாக்கும். நீ டிஃபன் எங்கே இருக்கு ஏது இருக்குன்னு ஓடியில் போயிட்டு இருந்த. இருந்தாலும் இதையும் கவனிப்பேன் தெரியுமா? அதானே பார்த்தேன். இதை மட்டும் இப்படி விட்டு வைப்ப நீ? சின்ன பொண்ணு வரியா, நம்ம தேவி வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துடுவோம். ஏக்கா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? எல்லாரும் வந்து இறங்கியிருக்காங்க, இப்போ போய் நோய் நோயின்னு பேசினா நம்ம என்ன நினைப்பாங்க? இல்லை சின்ன பொண்ணு, அவங்க வீட்டில் யார் யார் வந்திருக்கான்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால தான் உன்னை கூப்பிட்றேன். இதுவே உன் வீட்டுக்கு வந்திருக்கட்டும், கதவை இழுத்து மூடி இருப்பேன். கதவை தட்டுனாலும் திறக்கவே மாட்டேன். இது அடுத்த வீட்டில் மட்டும் போய் பார்க்குறாளாம். என்னாச்சு சின்ன பொண்ணு முணுமுணுங்கிற? அது ஒன்றும் இல்லைக்கா, நீ வேணா போய் பார்த்துட்டு வா. எனக்கெல்லாம் சங்கோஜமாக இருக்குது. எதுக்கு இப்படிலாம் பண்ணுற? நம்ம தேவி தானே, அவள் ஒன்றும் சொல்ல மாட்டா. தேவியாக்கா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி, வந்திருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? விருந்தாளி நாங்கள் வந்திருக்கோம், யார் வந்திருக்கோம்னு நோட்டை விடுறதுக்காகவே இவளுக்கு வரவாளுக போல அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்படிலாம் நினைப்பாங்க? ஏன், நீ நினைக்க மாட்டியா என்ன? நான் நினைப்பேன் தான். அது மாதிரி தான் எல்லாருக்கும். உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? சரி சரி, இங்கேருந்தே பார்ப்போம்.
கிட்டக்க போய் யார் யார் வந்திருக்கா, கையல் எப்படி இருக்கா, பூசினாப்புல இருக்காளா இல்லை வத்தி போயிட்டாளா என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா இந்த சின்ன பொண்ணு வரவே மாட்டா. அதானே பார்த்தேன். நீ யாரை எங்கே பார்க்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஆள் நகையும் புடவையும் கட்டிட்டு வந்துட்டா போதும், 7 இருக்க பார்த்து 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 அவங்களுக்கே சலிச்சு போகிற அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும் இந்த அக்கா. இங்கேருந்து பார்க்கும்போது என்னமோ இழைச்ச மாதிரி தான் தெரியுறா. ஒழுங்கா மாமியார் கறி சாப்பாடு போட மாட்டா போல இருக்கு கையலுக்கு பாவம். ஆமாம், எல்லாருக்கும் ஒன்னே மாதிரி மாமியார் அமைஞ்சிருமா? என்ன சொன்னப்ப? இல்லைக்கா, உன் மாமியார் நல்லா உன்னை பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். என் மாமியார் எங்க என்னைய பார்த்துக்கிச்சு, நான் அதை பார்த்துக்கிட்டேன். ஹோட்டல்லையா நான் தான் வாங்கி கொடுத்தேன், நீ வேற. ஆமாம், ஹோட்டல்லையா வாங்கி கொடுத்து சாகடிச்சுக்கிட்ட. வீட்டில் ஒழுங்காக சமைச்சு கொடுத்துருந்தாலாவது ஒழுங்காக இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு உயிர் வளர்ந்துருக்கும் அந்த பொம்பளை. சரி நீ இங்கே சின்ன பொண்ணு, நான் அங்கே பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு போகாமல் எட்டி இருந்து பார்க்குறேன். நீ போக்கா, நான் இங்கேயே நிற்கிறேன். நம்ம என்ன சொன்னாலும் இந்த அக்கா திருந்தாது, கட்டாலும் திருந்தாது. இதெல்லாம் எப்படி திருத்துறதுனே தெரியல. இதெல்லாம் ஒரு ரகம். அப்புறமா நல்லா இருக்கியல்ல? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சரி, ஊருக்கு போனீங்கன்னா உங்க அம்மாவை நல்லா பார்த்துப்ப என்ன? மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அத்தையை நான் பார்த்துக்கிறேன். நீங்க 2 பேரும் இருக்கீங்கன்னு தான் நான் நம்பி அனுப்பி வைக்கிறேன். அப்பா உங்களுக்கு சாப்பாடெல்லாம்? அதெல்லாம் உங்க அம்மா நல்லா செஞ்சு வச்சுட்டு தாம்மா போயிருக்கா. சரிங்க மாமா, அடிக்கடி ஃபோன் அடிக்கிறோம், நீங்களும் பேசுங்க. சரிம்மா. சரிங்கண்ணே, நாங்கள் அப்போ கிளம்புறோம். சரிம்மா தங்கச்சி. தேனே கையிலே போய் வண்டியில் ஏறுங்க சீக்கிரம். இந்த வரோம் த. அப்புறண்ணே தேவி எங்கண்ணே காணோம்? அந்த உள்ளார போயிருக்காமா, பாத்ரூம் போயிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த வர சொல்றேன். தேவி, என்னங்க கூப்பிட்டீங்களா? கிளம்பு தேவி. என்ன பண்ணிட்டு இருக்க உள்ளார? இந்த வரேன் மதனி, நீங்க போங்க. சரி நீ வா, நான் போய் கார்ல ஏறி உட்கார்றேன். சரிங்க மதனி. என்ன இன்னும் கிளம்பாம நிக்கிற நீ?